ஹாய் ஜல்லகிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் கமெண்ட்டு முக்கியம் பிக்கலே. சரி, ஓகேவா? வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 2ஓட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போகலாம். அதாவது என்ன நடக்கும்னா, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க. எதையோ தேடிட்டு இருக்காங்க. எங்கே போச்சு அதுன்ட்டு ஹீரோயின் வந்து கேட்குறா, என்னம்மா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நீ வாங்கி கொடுத்தியே ஹைஸ்கூல் படிக்கும் போது சின்னதாக கோல்டு கலர் அதுதான் அப்படின்னு சொல்ல. ஓ, அதை குத்திட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் ஏன் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அவளுங்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையாக பண்ணுவாளுங்க, அவளுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கெத்தாக இருக்க வேணாவா அப்படின்னு சொல்ல. அது வெளுத்து போயிருக்கோம்ல இந்நேரம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் வெளுத்து போகுது, கோல்டு எப்படி வெளுத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் தேட சொல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவங்க அம்மாவுக்கு வந்து அப்போ வாங்கி கொடுத்துருப்பா யூஎஸ்ஏலேருந்து சில ப்ராடக்ட்ஸ், எல்லாமே ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸு எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் கவரோட அப்படியே இருக்குது. என்னம்மா யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. எங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சீனியர் வந்து ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோவோட அம்மான்னு நினச்சிட்டு பேசி அங்கே ஒரு காமெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டி எங்கே அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, இல்லைப்பா அவள் வரல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த ஒரு புறம் பேசுகிற ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏன் உன் பொண்ணு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அதுதான் வந்து குரூப்பில் போட்டோன்னு நின்று போச்சுன்ட்டு எதுவுமே பார்க்காத மாதிரி வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மூஞ்சுக்கு நேராகவே ஏதோ பேச, சரி ஓகே இது வந்து ரீயூனியன் தானே, ஸோ நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஃபோன் பேசிட்டே வெளியே வரான். வந்து பார்த்தா, அதாவது அவங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருப்பான், அவங்க அப்பா வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே வெளியே வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் நிற்கிறா. வரமாட்டேன்னு சொன்னால் இங்கே நடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது அம்மா பார்க்க தான் வந்து அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இங்கே அவங்க அம்மா வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. அப்போ இன்னும் 2 பேர் இருக்காங்க ரெஸ்ட் ரூமில். எனக்கு தெரியும் அவள் வந்து அப்படி தான் ஆவான்ட்டு. அவங்க அம்மா மாதிரியே தான் அவள் பொண்ணும் இருக்கா, எதுவுமே பண்ணாமல் எதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, படிக்க மட்டும் தான் படித்தா. அவங்க அம்மா அப்படி தானே, படிக்காமலே காலேஜ் விட்டு பாதியில் நின்றுட்டா, இவ்வளோ அப்படி தான் இருக்கா, இப்போ பாரு எங்கேஜ்மெண்ட் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் கூட்டிகிட்டு மேலேயே வந்துட்டான் வான்ட்டு. சரி என்ன அப்படின்னு கேட்க, இல்லை அம்மா மட்டும் கொஞ்சம் வர சொல்கிறேன், நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி நீங்கள் வந்துட்டு நீ என் கெஸ்ட்டு இங்கே நில்லு, நான் சாப்பிட கொண்டு வரேன் எதனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஏதாவது தப்பாக இருக்கா, எதனா சம்திங் ராங்கா அப்படின்னு கேட்டு, சரி நான் போய் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். அவன் அப்படி போவோம். அவங்க அம்மா இந்த வழியில் வந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அம்மா என்னங்க நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களா, இது கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ல. சரி நீ போ கிளம்பு, ஓகேவா நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த புறம் பேசுகிற 4-5 பேர் மொத்த பேரும் வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பார்த்தா அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, அவங்களாம் வந்துட்டாங்களா. வந்ததுமே ஓ நீதானா அவள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இல்லை அவள் இப்போ தான் வந்தா, அவங்க எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன், அவள் அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆமாம் இவள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா, இப்போ குவிட் பண்ணிட்டா, இப்போ அகைன் ஒரு பெரிய கம்பெனியில் போக போகிறா, யூஎஸ்ஏக்கே திரும்ப போயிடுவா, அவள் யூஎஸ்ஏல தான் இருப்பா, அவள் அங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவங்க என்ன யூஎஸ் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் மேலே வந்து கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கு அங்கேருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனதுமே நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நீ போய் தான் ஆகணும், அவங்ககிட்ட நான் போயெலாம் சொல்ல, நீ இப்போவே கிளம்பு, யூஎஸ்ஏ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. என்னம்மா நீங்கள் ரொம்ப நல்லா போய் சொன்னீங்கம்மா அப்படின்னு சொல்ல, நான் இப்போ கூட போய் சொல்ல, நான் உனக்கு டிக்கெட் வாங்கி தரேன், நான் எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா நான் வந்துருக்கூடாதா, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையாம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் பிடிக்கலடி அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ரூமில் இருக்கும்போதே உங்களுக்கு என்னை பிடிக்கலன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, அவள் சூட் கேஸை கொண்டு போயிட்டு வெளியே கீழே போடுவாங்களாம் ரூம் விட்டு. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, ஆமாடி நீங்கள் வந்தது எனக்கு பிடிக்கல தான் அப்படின்றவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அதுக்கேம்மா நான் பெரிய கொலை பண்ண மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நான் உன்னை ரைஸ் பண்ணல, நான் உன்னை வளர்க்கலை, எனக்கு தெரியும், நீயாக தான் வளர்ந்த, இவ்வளோவா நீயாக தான் படித்த, இதெல்லாமே வேஸ்ட்டாக போகும்போது எனக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, அம்மா இதெல்லாம் நீங்கள் எது பண்ணுறீங்க, நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணதுக்கும் வேலையை விட்டு நின்னதுக்கும் உங்களுக்கு வந்து நான் முதுகில் குத்துன மாதிரி ஆயிடுச்சா, அட்லீஸ்ட் என்னை வச்சு நீங்கள் ஏமா அப்படிலாம் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா.
ஆமாம், உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. எல்லா நேரமும் தூங்கிட்டே ஃபூலிஷான ஒரு மூஞ்ச மாதிரி இடியட் மாதிரி நீங்கள் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, தூங்கிட்டு இருக்கேண்ணா, நான் எவ்வளோ தூக்கத்தை இது பண்ணிட்டு வேலை செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? என்னால் முடியலம்மா. இந்த ஒரு டைமாவது எனக்காக நீங்கள் இருக்க மாட்டீங்களா? ஏன் அப்படி இருக்கீங்க? நான் எவ்வளோ வேலை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னு எனக்கு தாம்மா தெரியும். ஏம்மா, நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு தாம்மா நான் வீட்டுக்கே வந்தேன். நான் எவ்வளோ கஷ்டமாக வேலை பார்த்துருப்பேன் தெரியுமா? ஏன் இந்த ஒரு வாட்டி நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டி கொடுக்க மாட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம், நீ நிறைய வேலை தான் பண்ணியிருப்ப, அதனால தான் எனக்கு கோவம் வருது. எல்லாருமே இஎஸ்ஐக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? நீ ஏன் படித்த, நீ ஏன் ஸ்காலர்ஷிப் வாங்கின, உன்னோட லிவிங் எக்ஸ்பென்ஸை வந்து நீ ஏன் எடுத்துக்கிட்ட, எதுவுமே நான் உங்களுக்காக பண்ணல, பட் அது எல்லாமே வேஸ்ட்டாக போதே, இப்போ என்னால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, நீ என் ப்ரைடு, நீ என் ஜாய், நீ தான் என் ப்ரீஷியஸான பொண்ணு அப்படின்னு சொல்ல, அம்மா ஏம்மா, ஏன் 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 எப்போவுமே நான் உங்களோட ப்ரைடாக இருக்கணும்? ஏன் உன் பையன் இருக்க மாட்டானா? நான் உங்களுக்கு ஒரே பொண்ணாக இருக்க தான் ஆசைப்பட்றேன், உங்கள் ப்ரைடாக இருக்க நான் ஆசைப்படல. ஏன் அது உங்களுக்கு புரியல? நீங்கள் பண்ண நினச்சது எதுவுமே பண்ண முடியாததுனால என்ன வச்சு இது பண்ணணுன்னு பார்க்குறீங்களா? ஏம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க வந்து கிளம்பி போயிட்டா. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் அம்மா யாருனா இந்த மாதிரி எதனா பண்ணியிருக்காங்களா? அவங்களால பண்ண முடியாததை உங்களை பண்ண சொல்லி தெளிச்சிருக்காங்களா? உங்கள் கனவை அழிச்சிட்டு அவங்க கனவை பண்ண சொல்லியிருக்காங்களா? யாருன்னா இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே அவள் அழுத்துட்டே வெளியே வர நம்ம ஹீரோவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அவங்க பேசுனது எல்லாமே கேட்டிருப்பான் போல இருக்குது. இவன் அவனை கண்டுக்காமல் அப்படியே போயிட்டு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கா. இவனும் ஏதோ பார்க்கில் ஆடுது ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா ஹீரோயின் தான், பா எவ்வளோ ஆரர் மூவியில் வர மாதிரி உட்காந்துட்டு இருக்க பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறேன். உனக்கு எங்கே அவ்வளோ மூலியாக இருக்குது? எதனா ஒன்றுனா இங்கே தானே வருவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, இங்கே நல்லா இருக்குல்ல ப்ளே கிரவுண்டு, டிஸ்னி லேண்ட் மாதிரி ஆயிடுச்சுடா. நெக்ஸ்ட் நான் எது பண்ணலாம்? அங்கே பார்த்தியா சீசா இருக்குது, வரியா விளையாடலாம் அப்படின்னு கேட்குறேன். உன் கூடயா அப்படின்னு சொல்ல, அங்கே ஜங்கிள் இது இருக்குது பாரு, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறான். நான்லாம் வரமாட்டேன் போ அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, ஆமாம் இல்லை உனக்கு சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அது மேலே அவள் ஏறுறதுக்குள்ளே ஹீரோவும் வந்துட்டான். எனக்கு பாடுறா வரமாட்டேன்னு நினச்சேன், இவ்வளோ டாலாக வந்துட்டியடா அப்படின்னு சொல்ல, டால் மட்டும் இல்லை எனக்கு 34 வயசு ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குல்லடா, செம்ம ஜாலியாக இருக்கும்ல நம்மளாம் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்காடி நீங்கள் சின்ன வயசில் மேலே ஏறும்போதெல்லாம் என்ன சொல்லுவேன்ட்டு? அது இந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்துட்டு அங்கே இருக்க க்ளௌடை வந்து பஞ்சு மிட்டாய் மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவேன், முறுக்கு மாதிரி நட்சத்திரத்தை சாப்பிட்ணுன்னு சொல்லுவேன் எப்போவுமே வந்து. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த வளர்ந்து போனோம்ல, நம்ம வளர நம்ம விட்டு தூரம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. மழை வருது, ஐயோ மழை வருது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கொடையும் வச்சுருக்கா, பாரா கையோட கொடையும் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், ஒரு மழைக்கும் போய் அந்த ஸ்டோர்லனா கொடை வாங்குறதுக்கு நம்ம கையோடு வச்சுட்டு இருக்கலாம்ல அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு ஞாபகம் இருக்கா இது மேலேயே நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன், நைட் ஃபுல்லாக நீ இருந்தே ஏதோ ஒரு 4 ரவுடி வந்து உனக்கு காப்பாற்றி விட்டானுங்கல்ல பொறுக்கி பசங்க அப்படின்னு சொல்ல, அவங்களாம் நல்ல மனுஷங்கடி அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். யார் அந்த ரவுடிங்களா? அவனுங்களே சிகரெட் பிடிக்கலான்ட்டு வந்திருப்பானுங்க, இன்னும் வந்து காப்பாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அவள் வந்து லூஸு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ எதனா ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்ல, அந்த கொடையை வாங்கி வச்சுட்டு ஒன்று அழுதுரு, மனசில் இருக்க கவலையெல்லாம் போக்கி அழுதுரு, இல்லைனா அந்த மாதிரி சிரிக்கிறது நிறுத்து, நடிக்காது அப்படின்னு சொல்ல, அவனும் செம்மையாக அழுகுறா. அவள் தேம்பி அழுகுறா. அவளால் அங்கே தாங்கவே முடியல அவங்க அம்மா பேசுனது எதுவுமே. அவங்க அம்மாவும் அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா இது பட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் கஷ்டப்பட்டு அழுதுட்டு அவள் ரூம்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே மழையும் நிற்கிது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மழையில் உன் மேக்கப்லாம் அழிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அழிஞ்சுன்னு போட்டோம், நீலாம் வந்து என்னை மேக்கப்போட பார்க்கணுன்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்கிறான். சரி ஓகே சரி உன்னோட பிஸ்னஸ் என்ன ஆகுது, நிஜமாலே எதனா ஒன்று ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்ல, சரி ஏன் அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு காசு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கல அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் வேணா காசை வந்து திருப்பி வாங்கி கொடுக்கட்டுமா, நான் வந்து வசூல் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படி வசூல் பண்ணி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க, அங்கே பார்த்தா மெட்ரோ, அதாவது வால் நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, அது வருது. அங்கே பாரு வால் நட்சத்திரம், எதனா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்ல, ரொம்ப சைல்டிஷ்டாக இருக்க, இது வேண்டிக்கினா நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேண்டிக்கிறா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு அவளும் வேண்டிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன வேண்ட மாட்டேன்னா இப்போ வேண்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுனது கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது சரி நான் உனக்கு வசூல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வரல, எப்படி வசூல் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, நான் வசூல் பண்ணி கொடுப்பேன்,
தலையில் மொட்டை அடிச்சுட்டு தலை மேலே ஒரு டேட்டோ ஒட்டிட்டு அப்படியே எங்கள் அம்மாவோட அந்த அனிமல் மாதிரி ஒரு ஷர்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ரவுடி மாதிரி வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்ல வேணாம் அதெல்லாம் வேணாம், முதல்ல சாப்பிட்லாம் வா, எங்கன்னா சாப்பாடு கடை திறந்துருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு போக, டே எப்படிரா என் மனசில் இருக்கிறத என் மைண்ட் எதனா படிக்கிறியாண்ணா நீ, நானும் இப்போ தான் சோறு திறக்கணும் சோறு கடை இருக்கணும்ட்டு வேணுனேன் அந்த ஸ்டார் பார்த்து அப்படின்னு சொல்ல, யாருன்னா இப்படி வேண்டுவாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்க, உன்னை அந்த மாதிரி அனிமல் ட்ரெஸ் போட்டு நான் பார்க்கவே கூடாதுன்னு வேணும் அப்படின்ட்டு 2 பேருமே அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே காலையில் அவங்க அம்மா அவகிட்ட பேச போகிறாங்க. பட் அவள் அங்கே இல்லை, ரூமில் எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே அலைஞ்சு திரிஞ்சுட்டு வேலைக்காக போயிட்டுருக்கா போல். இங்கே நம்ம ஹீரோ காணோம் அப்படின்ட்டு சீனியரும் அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே தான் போனா அவன்ட்டு கால் பண்ணுறாங்க. பட் அவன் எங்கே இருக்கே மாதிரி காமிக்கிறான். பட் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம ஹீரோயினும் வரா வீட்டுக்கு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. வேணான்ட்டு மேலே ரூமுக்கு போகிறா. போய் பார்த்தா ரூம் ஆல்ரெடி பக்காவாக இருக்குது, சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அம்மா அப்படின்ட்டு கத்திட்டே ஓடுறா. என்னம்மா எப்படிம்மா ரூமை வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் தான் நீ ரெடி பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா ஹீரோ தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அதாவது வக்கீல்கிட்ட பேசியிருப்பான்ல ஹீரோ, அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அப்போது அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு காசு தரேன், ஸோ ப்ளீஸ் அவளுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சரி ஓகேம்மா நான் மனசார நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அவள் சின்ன வயசில் அந்த ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதே கலரில் ஒரு பெயிண்டிங்கும் அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் பெட்ஸு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சூப்பர் உட்காந்து சாப்பிடு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட கொடுக்குறாங்க. அவளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ரூமுக்கு போகிறான். போய் பார்த்தா எல்லாமே செம்மையாக இருக்குது. போய் படுத்து மேலே வாழை பார்த்தா அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே புதுசாக ஒட்டியிருக்கு. இவன் சின்ன வயசில் எப்படி வாங்கி ஒட்டினாலோ அதே மாதிரி ஹீரோ பக்காவாக ஒட்டி கொடுத்துருக்கான். திரும்ப இவன் ஃபோன் பண்ணி கேட்குறா, என்னடா அதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ முதல்ல எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இல்லை எல்லாமே செம்மையாக இருக்குடா, எல்லாமே ஒன்று அப்படியே பண்ணியிருக்கடா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நீ மிடில் ஸ்கூலில் ஒரு டெஸ்கில் சீனியருக்கு லவ் லெட்டர் எழுதின பேர் அந்த டெஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு வேணான்னு சொன்ன பேருக்கு எழுத பேர் அது, அந்த பிளாங்கெட்டு எல்லாமே அதே தான் இருக்குது. உன்னோட பேட் மெமரி நான் ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது கடவுளே மர அப்படின்னு சொல்ல, நான் ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டோமா, அதை மட்டும் செய்யாத, உன்னோட கர்டன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணாதரா ஜன்னலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இங்கே கடுப்பாக இருக்குது, நான் ஜன்னலை தான் திறக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜன்னலை திறக்கிறா. பார்த்தா ஹீரோ இருக்கான். இதுக்கு தான் சொன்னேன் ஜன்னலை திறக்காதுன்ட்டு. நான் எதனா ஒன்று நான் ஜன்னல் திறக்கும்போது உன் மூஞ்சை பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், உன் மூஞ்சியை பார்த்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு ஒரு நன்றி கண்டடா நான் நினச்சேன்டா, அதுக்குள்ளே வந்து உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆமாம் சரி நீ எதுக்கு என் மூஞ்சை பார்க்கக்கூடாது காலையில் எழுந்ததும், நீங்கள் தான் வேற எங்கேயோ இருக்கே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் திரும்ப இங்கேயே வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு ஷாக் ஆகுது. ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு பாஸ்ட்டு அது என்னென்னா ஸ்டார் ஒட்டிகிட்டு இருப்பாள் ஹீரோயின் பாஸில். அப்போது கால் ஸ்லிப்பாக நம்ம ஹீரோ தான் பிடிச்சி காப்பாற்ற சொல்ல 2 பேருமே பெட்டு மேலே விழுந்திருப்பாங்க. அந்த சீன் போக அப்படியே இவங்க ஒருத்தர் பார்த்துக்க அதோட இந்த எபிசோட் இங்கே அப்படியே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாடா பாய்.